அன்புறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்டுக்கிட்டு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் யார் யார் போட்டியிட விரும்புகிறீங்க, அவங்கெல்லாம் விருப்ப மனுக்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 2021 வாங்கிட்டு இருக்கிறாங்க. மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் வாங்குறாங்க. இதில் பொது தொகுதிகளுக்கு 25,000 ரூபாயும், தனித்தொகுதிக்கும் பெண்களுக்கும் 15,000 ரூபாயும் கட்டணமாக வாங்கிறாங்க. ஸோ அந்த விருப்ப மனுக்களை 1000 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதை ஃபில் பண்ணிவிட்டு 25,000 15,000 கட்டணம் செலுத்தி அவங்க திரும்ப கொடுக்கணும். அவங்களுக்கெல்லாம் நேர்காணல் வச்சு அதில் வேட்பாளர்களினுடைய தேர்வு நடக்கும். திமுகவின் சார்பில் யார் யார் விருப்ப மனுக்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி, திருச்சியில் வரக்கூடிய திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி, அங்கு போட்டியிடுவதற்காக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். திருவெரும்பூரினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அவர் தான். திமுகவில் திருச்சி தெற்கினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அதே போல் சிவகங்கையில் வரக்கூடிய திருப்பத்தூர், அங்கு KR பெரிய கருப்பன் அவர்கள் விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். சிவகங்கையினுடைய மாவட்ட செயலாளர், திமுக அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருக்கிறார். அதே போல் முதுகுளத்தூரில், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ராஜகண்ணப்பன் அவர்கள் தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் வரக்கூடிய பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி, அங்கே தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அவர்கள் மீண்டும் போட்டியிடணும் அப்படின்ட்டு விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். அவர் திருநெல்வேலியில் மாவட்ட செயலாளராகவும் திமுகவில் இருக்கிறார். அதே போல் புதுக்கோட்டையில் வரக்கூடிய திருமயம் சட்டமன்ற தொகுதி, அங்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மீண்டும் போட்டியிட தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். புதுக்கோட்டையில் மாவட்ட செயலாளராகவும் ரகுபதி இருக்கிறார். அதே போல் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி, அதில் TKM நீலமேகம் அவர்கள் இப்போ தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் மீண்டும் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிடைமருதூர் தனி சட்டமன்ற தொகுதி, அங்கு தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். அவர்தான் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அதே போல் திருச்செந்தூர், தூத்துக்குடியில் வரக்கூடிய திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி, அங்கே அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் 2001 2006 அதிமுகவின் சார்பில் ஜெயிச்சார். 11 16 21 திமுகவின் சார்பில் அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இப்போ மீண்டும் 4வது முறையாக திமுகவின் சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். திருச்செந்தூர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் விருப்ப மனு. அதே போல் நாமக்கல் ராணி அவர்கள் விருப்ப மனுவை கொடுத்துருக்குறாங்க. மாநில மகளிர் தொண்டரணி செயலாளராக அவங்க இருக்கிறாங்க. அதே போல் பெரம்பலூரில் வரக்கூடிய குன்னமில் SS சிவசங்கர் அவர்கள் விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர். அருப்புக்கோட்டையில் KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். ஆயிரம்புழக்கு எழில நாகநாதன் அவர்கள் கொடுத்துருக்கிறார். பழனியில் SP செந்தில்குமார், பழனியில் IP செந்தில்குமார் அவர்கள் விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறார். ராதாபுரம் தற்போதைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் கொடுத்திருக்கிறார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி, தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் மகளிர் நலனுடைய அமைச்சருமாக இருக்கக்கூடிய கீதா ஜீவன் அவர்கள் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல் திருச்சியில் வரக்கூடிய திருச்சி மேற்கு, அங்கு KN நேரு அவர்கள் நகராட்சி துறை அமைச்சர், திமுகவில் முதன்மை செயலாளராக இருக்கிறார். திருச்சி மேற்கு KN நேரு. கன்னியாகுமரியில் 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. மோஸ்ட்லி கன்னியாகுமரி காங்கிரஸுக்கு தான் போகும். இருந்தாலும் திமுகவின் சார்பில் அங்கே 2 பேர் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று சுரேஷ் ராஜன் XMLA, அதுக்கப்புறமாக N தாமரை பாரதி அவர்கள். அதே போல் காரைக்குடியில் 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. சங்கீதா செல்லப்பன், கண்டனூரினுடைய சேர்மன், மாவட்ட மகளிர் தொண்டர் அணியினுடைய துணை அமைப்பாளர். அதே போல் சிவகங்கை மாவட்ட துணை செயலாளர் ஜோன் ரூசோ அவர்களும் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி, அங்கு பவானி கணேசன் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. மகளிர் அணியினுடைய அமைப்பாளராக இருக்கிறாங்க. மானாமதுரை தனி, அங்கு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் திருப்பரங்குன்றம், மதுரையில் வரக்கூடிய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி, அங்கு கிருத்திகா தங்கப்பாண்டி அவர்கள் விருப்ப மனுவை கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர். காஞ்சிபுரம்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 to 6 பேர் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CVMP எழிலரசன், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். 2016 2021 அவர் தான் MLA. திமுகவில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார். அதே போல் PM குமார் வடக்கு ஒன்றிய செயலாளர்.
காஞ்சிபுரத்தில் அவர் வந்து கொடுத்துருக்கிறார். அதே போல் மகாலட்சுமி யுவராஜ் தான் காஞ்சிபுரத்தினுடைய தற்போதைய மேயர், அவங்களும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே போல் யுவராஜ் இளைஞர் அணியினுடைய துணை அமைப்பாளர், அவரும் வந்து காஞ்சிபுரத்தில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். அதே போல் தலைமை செயற்குழு உறுப்பினர் சுகுமார் அவர்கள் கடந்த முறையும் அவர் விருப்ப மனுவை கொடுத்தார், இந்த முறையும் அவர் வந்து கொடுத்துருக்கிறார். இது இல்லாமல் சிவிஎம்பி சேகரன் அவர்களும் கொடுத்துருக்கிறார். அவர் முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினராக இருந்தவர். அவரும் வந்து காஞ்சிபுரத்தில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். இது இல்லாமல் இன்னும் ஒருத்தவங்களும் காஞ்சிபுரத்தில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வரக்கூடிய கிருஷ்ணகிரி, பர்கூர் இந்த 2 தொகுதிக்குமே வந்து தற்போதைய பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அவர்கள் விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். அதே போல் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி, அங்கு சுதா மூர்த்தி அவர்கள் மாமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க, அவங்க வந்து தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் கவுண்டம்பாளையமில் விஜயகுமார் கந்தசாமி அவர்கள் தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். அதே போல் தூத்துக்குடியில் வரக்கூடிய நாங்குநேரி, அங்கு சௌமியா ஆரோக்கிய எட்வின் அவர்கள் தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்துருக்குறாங்க. அதே போல் மதுரை மத்தி சட்டமன்ற தொகுதி, அங்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். 2016, 2021 போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். மீண்டும் 3வது முறையாக போட்டியிடுவதற்கான தன்னுடைய விருப்ப மனுவை அவர் வந்து கொடுத்துருக்கிறார். ஸோ மதுரவாயிலில் காரப்பாக்கம் கணபதி அவர்கள் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், மதுரவாயில் வடக்கு பகுதி செயலாளராகவும் அவர் வந்து இருக்கிறார். அவர் மீண்டும் போட்டியிடுவதற்காக மதுரவாயிலில் தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். அண்ணாநகரில் கார்த்திக் மோகன் அவர்கள் விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். MK மோகன் அவர் தான் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர். அவருடைய மகன் தான் கார்த்திக் மோகன், ஐடி விங்கில் பொறுப்பில் இருக்கிறார் திமுகவில். அவர் அண்ணாநகர் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார். இப்போது வரை முக்கியமான நபர்கள், திமுகவில் விருப்ப மனுக்களை கொடுத்த முக்கியமான நபர்கள். இது தாண்டி ஒவ்வொருத்தரும் நிறைய பேர், நிறைய மாவட்ட செயலாளர்கள், நிறைய தொண்டர்கள், ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்கள் மாவட்டத்தில் வந்து போட்டியிடணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா தங்கத்தமிழ் செல்வன் அவருடைய தேனி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அந்த நாடாளுமன்றத்துக்கு உட்பட்டு 6 தொகுதிகள் வருது. அதில் 4 பொது தொகுதிகள் இருக்குது. இந்த 4 தொகுதிகள்லையும் முதல்வரும் துணை முதல்வரும் வந்து போட்டியிடணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய தொகுதிகளில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போட்டியிடணும் அப்படின்னு விருப்ப மனுக்கள் கொடுக்கப்பட்டு இருக்குது. அவங்க மோஸ்ட்லி கொளத்தூர், அதுக்கப்புறமாக ஏற்கனவே போட்டியிட்ட சேப்பாக்கம், திருவல்லிக்கேணியில் தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த தொகுதியில் இருக்கீங்க, அங்கு யார் வேட்பாளராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் திமுகவில் யார் யார் வேட்பாளர்களாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விருப்ப மனுவில் இது முதல் வீடியோ தான். அடுத்தடுத்து இன்னும் தகவல்கள் கிடைக்க அடுத்தடுத்த காணொலிகளை நம்ம வந்து போடலாம். 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி,